நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மாட்டு ஹச்சப்பில் ஒரு 8 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 8 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், 8மே நல்ல பெருவட்டான மாடுகள், கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடுகள், ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. ஒவ்வொரு மாடுகளுமே செம்ம மடிசெட்டோடு இருக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி ஒவ்வொரு மாடுகளுமே தனி தகவலையும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு, ஜெர்சி டைப் தான். 9 மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணினை ஒரு வாரம் பிடிக்கும், ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபேட்டனஸ் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி டைப் மாடு தான். இதுவும் 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணினை 10 to 15 நாட்கள் குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கறவைத்திறன் 16-17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். 100% ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கலாம். விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 விற்பனை விலை ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி கறவைத்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஒரு 25 லிட்டர் உள்ள கறவை மாடுகள் இப்போ ஸ்டாக்ல இருக்குது. 8 மாடுகள் இப்போ இந்த வீடியோவில் இருக்கு அப்படின்னு நம்மளோட விற்பனை எதிர்த்து. அப்படி மாடுகள் பூராமே விற்பனைக்கு வந்திருக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை எடுத்துருச்சு. அப்படி காம்போலம்லாம் எந்த மாட்டுக்கும் நல்ல காம்போலம், மடிக்கூச்சம் இல்லாத மாடுகள் 8 மாடுகளுமே மடிக்கூச்சம்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 100% ஃபேட்டனஸ் கொடுக்கக்கூடிய மாடு, பெரிய பெரிய பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு, செம்பூத்து கலருன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணினை 10 நாட்கள் எடுத்துக்கும். நல்ல காம்பளத்தோடு இருக்கக்கூடிய மாடு, ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நீங்கள் சின்னதாக அட்வான்ஸ் மட்டும் போடுங்க, மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா ஒரு வேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைன்னா கூட தாராளமாக என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எவ்வளோ லிட்டரு கறவை உள்ள மாடு உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ லிட்டர் உள்ள மாடு அப்படின்னு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இந்த மாடு இவ்வளோ லிட்டரு இவ்வளோ கறவை தனித்தனியாக தகவலை தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹச்சப்னா ஹச்சப் எடுத்துக்கலாம். ஹச்சப் கிராஸு, ஜெர்சி, கீரு எல்லா ரக மாடுகளுமே இருக்குது. இல்லை இளம்பல்லில் எனக்கு 2 பல்லு 4 பல்லில் மாடு வேணும்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஹச்சப் கிராஸ் மாடு தான். 3ஆம் ஈத்து மாடு, 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. கண்ணினா ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும், 15லேருந்து ஒரு 20 நாட்கள் பக்கம் பிடிக்கும். மடி நல்லா எடுக்கக்கூடிய மாடு தான், ஃபுல் மடி எடுக்கும். 10 லிட்டர் கறவை கொண்ட மாடு. மாடு நல்ல கனமான மாடுங்க. வீடியோவில் வந்து வீடியோவில் பார்க்குறது நேரில் வந்து பாருங்கள், நல்ல யானைக்குட்டி சைஸில் இருக்கும் மாடு. மாடு நல்ல கனமான பொருள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல நரம்படி மாடு, ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடெல்லாம் பார்க்குறதுக்கே கண்ணு படும், அந்த அளவுக்கு நல்ல கண்ணு படும் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. செவல மறையில் மாடு பாருங்க, ஜெர்சியில் ரொம்ப ரொம்ப ரேர் கலர் பீஸுங்க இந்த மாடெல்லாம். மாடு 3ஆம் ஈத்து மாடு தான். இதுவும் 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு தான். இதுவும் கண்ணின டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் பக்கம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு 15-17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள். மாடு ஒவ்வொன்றுமே நல்லா தரமான பொருள், எல்லாமே பெருவட்டான இருக்கக்கூடிய பொருள், கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. ஒவ்வொரு மாட்டோட ரேட்டு வித்தியாசம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கனால எல்லா மாட்டோட ரேட்டும் கரெக்டான ரேட்டில் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கறவையும் ஒன்று முன்ன பின்ன இருக்கும் ஒவ்வொரு மாட்டுக்குமே. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஓவராலாக ஒரு விற்பனை பதிவு மட்டும் தான் போடுறோம். 8 மாடுகள் இப்போ ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்சியில் நிறையா மாடுகள் இருக்குது. ஹச்சப் கிராஸு, ஹச்சப்லேயும் மாடு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லை இளம்பல்லில் மாடு வேணுனாலும் அதையும் ரெக்கக்னைஸ் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ கறவையில் மாடு இருக்கான்னு கேளுங்க, அனுப்பிச்சி விட்ருங்க. ஃபுல்லாகவே அதை அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படி அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க, நானே அதே சொல்கிறேன். டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்கும் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மாட்டை எல்லா மாட்டுக்குமே நெத்தி சொல்லி முதுசுலாம் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. கயிறு கட்டி விட்டு அது காட்டு மேய்ச்சல் மாடு. இங்கே பாருங்கள், காட்டை கட்டி விட்டேன் அது பேசாமல் காட்டில் அலையக்கூடிய மாடு. சில மாடு பண்ணைக மாடு கூட சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி மாடு மடியெலாம் பாருங்கள், அருமையான மடி. நான் தொங்கு மடி இல்லாமல் நல்லா நறுக்குன்னு நல்லா ஜம்முன்னு மடி, நல்லா கட்டை காம்பு மாடுங்க. அந்த மாடெல்லாம் 3ஆம் ஈத்து மாடு. ஒவ்வொரு மாடுமே நல்லா தெளிவான இருக்கக்கூடிய மாடு, நல்லா கட்டங்காம்பில் மாடு நல்லா கனமாக இருக்குது பாருங்கள். ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறவை சொல்லி கொடுக்கக்கூடிய மாடு, நல்ல நரம்படி கொண்ட மாடு.
மாடை கறிக்கு வித்தாலும் நம்ம அந்த அளவுக்கு விற்கலாம். மாடு அந்த அளவுக்கு நல்ல கன வெயிட் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா பின்கணம் கொண்ட மாடு. நான் பாபு முறை சரியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் சொன்ன கறவை சொல்லி கொடுக்கும். கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். ஃபேட்டனஸ் தரக்கூடிய மாடு. அதான் 50,000லேருந்து விலை ஆரம்பமாகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கறவையுமே 13 லிட்டருக்கு மேலே உள்ள கறவை உள்ள மாடுகளும் ஸ்டாக் இருக்குது. எல்லாமே மாடு இந்த மாடலாம் தாராளமாக 5 லிட்டருக்கு மேலே கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி மாடு தான். மாடு நல்ல லட்சணமான மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபம் ஈட்டலாங்க. நீங்கள் சொல்லலாம் ஈத்து மாடுகள் அவ்வளோ கறங்க ஈத்து மாடுகள் தாங்க கறவை கொடுக்கும். கறவையும் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். ஈத்து மாடுகளை போட்டு லாபம் ஈட்டி தரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அந்த மாடுகள் தான் இருக்குன்னு பண்ணைகளுக்கெல்லாம் ஏற்ற மாடு. எடுத்தோன்னே லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடுகள் வாங்கி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா லாபம் ஈட்டலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அனுசரிப்பு உண்டு. எல்லா மாட்டுக்குமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. விலை அனுசரிப்பு. வண்டி வாகனத்தோடு ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கிட்டு. அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 8 மாடுகள் இருக்குது. இது போல் விற்பனை பதிவு உங்களுக்கு வேணும்னாலும் நம்மளோட சேனலோட நம்பர் லாஸ்ட்டில் வரும். தாராளமாக அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.